தம்பி 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 நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தம்பி பிரகன் சொன்ன மாதிரியே தம்பி பிறந்துட்டா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல இல்ல இவன் ஆம்பளை பையனே முடிவு பண்ணிட்டான்டாடே இவன் ஒரே தம்பி தம்பிங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அப்பா கூட இல்ல, அம்மா அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. சில பேர் இல்ல, ஆனா இந்த டெலிவரிக்கு அப்பா கூட இருக்காங்க. கைஸ் இப்போ ஸ்னேகா போற ஆபரேஷன் போட்டுக்கணும். வேலை நடக்குமா எவ்வளவு வலிக்குதா? மகன் சூழ்ந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பயத்தை ஓட்டப்பட்ட சத்துரு சுனசரத்தில் நிர்மூலமாக கட்டும். அவங்க எனக்கு பிள்ளையோடு இருக்கிறது ஒரு பிள்ளையோடு இருக்காங்க. அவளுக்கு அந்த ஜிப்பை மட்டும் போட்டு விடுங்க. கைஸ் இப்போ ஸ்னேகா போற ஆபரேஷன் அந்த ஜிப்பை போட்டு விடுங்க. ஆமா இப்படி இப்படி போக கூடாது, அந்த சைடு போனோம். முன்னாடி முன்னாடி இருக்கு. இந்த ரேம்ப் தான், இவ்வளவு பெரிய ரேம்ப்ல இருந்து தான் அவளை தம்பியை போட்டு வருவாங்க. ஆபரேஷன் முடிச்சிட்டு இங்கதான் கூட்டு வருவாங்க. தம்பிக்காக வெயிட்டிங். பக்கு பக்குன்னு இருக்கு. ஸ்னேகா தான் பயந்துட்டே போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வலி இல்லாம போனாலா, இப்போ இதுல எல்லா வழியும் அனுபவிக்க போறான்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு. நல்லபடியா பிறக்கும். சின்னதா ப்ரேயர்லாம் போட்டு பார்ப்போம். தம்பிக்கு தம்பியா தங்கச்சி எனக்கு எது வந்தாலும் சந்தோஷம் தான். பார்ப்போம். கருத்து அம்மா எங்க? கருத்து அம்மா எங்க? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கா? இப்படி சத்து சத்து தம்பி வர போறான். பாப்பாக்கு தம்பியா தங்கச்சி வரணுமா? மம்பி மம்பி வேலடிக்கா? சரி 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 சரி. செருப்பிட்டு வரீல? செருப்பிட்டு வரீல? அம்மா அம்மா பாவம்மா. அம்மா பூசிக்கிட்ட தம்பி என்ன பாப்பான்னு கேட்டேன். தம்பி தான் பாப்பட்டால மாத்தி மாத்தி சொல்லுவோம். அதான் வீட்லயே தம்பி தம்பி செல்ல தூக்கிட்டு பாப்பான்றத விட கீழே விழுந்துரும். பார்த்து இங்கிட்டு வாங்க சேஃபா. எனக்கு வந்து இந்த டெலிவரி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அப்பா கூட இல்லை, அம்மா அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. சில பேர் இல்லை, ஆனா இந்த டெலிவரிக்கு அப்பா கூட இருக்காங்க. அதுவே ஒரு ஹோல்சம். பாப்போம். என்ன பேசுனே தெரியல கைஸ். ஒரு மாதிரி பக் 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 பக்ன்னு இருக்கு.
எப்படி எப்படி கொஞ்சம் இல்லை வீடியோ எடுத்தோன்னு போயிடுச்சு. செத்து இந்த அப்பா வர அப்பா கூப்பிடுறான் பாரு. அப்பா கூப்பிடுறான் பாரு. பண்ணியதான் அங்க வா. ஒடியா ஒடியா இந்த தூக்கம் இன்னைக்கு பார்த்தா தான் ஆரோக்கியம் நோடே. அங்கே ஒருத்திய உள்ளே போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. ஆச்சும் ஜாலி. எல்லாம் பேரனுக்கு வெயிட்டிங். ஜாலியா எல்லாருமே வரவேற்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேரன் தானே. அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல இல்ல இவன் ஆம்பளை பையனே முடிவு பண்ணிட்டான்டா டே, இவன் ஒரே தம்பி தம்பிங்க. டேய் உனக்கு பொம்பளை பண்ணாண்டா பிறக்கும். அதுல எவனுக்கு என்ன கடுப்புன்னு தெரியல. பொம்பளை என்னம்மா கொஞ்ச நேரம் அம்மாவா நீ யார் வேணும்னு சொன்ன? தம்பி வேணும்ல. அம்மா தம்பி பெக்கிறதுக்கு உள்ள போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? அம்மா எங்க போயிருக்கா? சுடான்னு கூப்பிடுறேன். நல்ல சத்தம் வச்சு அம்மா எங்க போயிருக்கா? எங்க எங்க இல்ல விட்டுறாது. எங்க இல்லையா? எதுக்கு எதுக்கு? நல்ல நேரம் ஐயம்மா பார்த்து சொல்லு. ஐயம்மா கேட்க மாட்டேங்குது. நல்லா சொல்லு. பார்க்க மாட்டோம். கேமரா எடுத்தாங்கன்னா மணி பாத்தீங்கன்னா 2:40 2:40 ஆச்சு. 3 மணிக்குள்ள பேபி வரணும் இருக்காங்க. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போதான் பேபிக்கு வந்து ட்ரெஸ்ஸு சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிருக்காங்க. என்ன பேபின்னு சொல்லலை. மேம் வந்து தான் சொல்லுவாங்களாம் என்ன பேபின்னு. ஸோ நாங்கள் எல்லாரும் என்ன பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் என்ன பேபிக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து அடுத்த வீடியோ ஜெண்டர் ரிவீல் தான். உடனே நான் ரிவீல் பண்ணிடுறேன் கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப ஈகரா இருக்கீங்க எல்லாரும். தம்பி 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 நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தம்பி பிரகன் சொன்ன மாதிரியே தம்பி பிறந்துட்டா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் வேணா பிரெக்னன்சி ஆனதுல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணது உங்க எல்லாருக்கும் தெரியும். தம்பி தான் தம்பி தான் தம்பி தான். ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் வந்து நிஜம் ஆயிருச்சா அப்படின்னு வெயிட் பண்றதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடியே இவங்க எல்லா பொண்ணும் கீழே உட்காந்துருச்சு. எங்க டாடி அவருக்கு ஒரு வாரிசு வந்துடாதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க கொடுத்த டைம் தாண்டிருச்சு. ஓகே பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபைனலாக ரொம்ப நேரம் கழித்து நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ நம்மளோட குட்டி பாப்பா வந்து வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் முன்னாடி அட்மிட் பண்ணி எப்படா செக்ஷன் பண்ணுவாங்க, எப்படா அவளை ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்டு போவாங்கன்னு கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு மேலே வெயிட் பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் கரெக்டாக விலாக்ஸையும் அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் மெயினாக இப்போ நான் வச்சுருக்கிற டிமாண்டே நான் நினச்ச மாதிரி தம்பி தான் பிறக்கணும், தம்பி தான் பிறக்கணும், தம்பி தம்பி தம்பின்னு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ ஜெண்டர் ரிவீலில் தம்பியா பாப்பாவா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கல. ஸோ நீங்களே கெஸ் பண்ணுங்கள் எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதாக இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் பொண்ணு பிறந்த என்ன ஆசிரமத்தில் ஏடா விட போகிற அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பொண்ணு பிறந்திருந்தாலும் அது என்னோடய மகாராணி தான். 2 ராணி அப்படின்னு சந்தோஷமாக இருப்பேன். தம்பி பிறந்துருந்துச்சுன்னா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ப்ரெக்னென்சி வந்து இந்த பேபி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேபி. ஏன்னா அப்பா அம்மா எல்லோரும் எல்லா ஃபேமிலி எல்லா மெம்பர்ஸும் இருந்து வரவேற்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சரித்திரா பாப்பா வாங்குறதுக்கு வந்து அப்பா இல்லை கூட. பட் நம்ம இந்த செகண்ட் பேபியை வாங்குறதுக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ரூலி ரொம்ப எமோஷ்னல் இந்த மூமெண்ட்டே. ஸோ லைஃப்பில் 2வது தடவை இந்த மூமெண்ட்டை நான் வந்து செரிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சரித்ராவுக்கு பண்ணேன், இப்போ செகண்ட் நம்ம இந்த பேபிக்கு பண்ணுறேன். ஸோ 3க்கு வாய்ப்பு இல்லை. ஸ்னேகாவுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. ஸோ 3rd வந்து நம்ம வாய்ப்பு இல்லை. நம்மளோட 2 குட்டிகள் தான் நம்ம லைஃப் லாங். ஸோ இவங்களை எப்படிலாம் வளர்க்குறேன் என்ன ஏதுன்னு நம்மளோட இந்த
யூடியூப் ஜேர்னியில் நான் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறீங்க. இதே மாதிரி எங்களை லவன் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. ஸோ அப்பாக்கெல்லாம் கை நடுக்கும், கிடு 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 நடுங்கி. நீங்க வாங்கல? சரி. அப்புறம் மாமியார் கையில் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒருத்தராக பார்த்துக்கிட்டு சரித்ரா மேடம் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட 2வது குட்டியை பார்க்குறதுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் போக நான் ஸ்னேகாவுக்கு தான் மெயினாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி எப்போ வருவா அப்படின்னு. ஸோ அவங்க அந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஒரு 1 or 2 hours கழித்து தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு அந்த ஃபீலை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஸ்னேகா அம்மா. அடுத்து இப்போ கையில் வாங்குறவங்க வந்து ஸ்னேகாவோட ஆச்சி. இங்கே பிங்க் கலர் சேரீ வந்து ஸ்னேகாவோட அத்தை. இங்கிட்ட இருக்கிறதே என்னோடய அப்பா. ஸோ இவங்க தான் நம்ம ஃபேமிலி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ். பாப்பா பிறந்துச்சு. செகண்ட் பேபி பாப்பா பிறந்துச்சு. அவளை பார்க்கலாம்.